ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீஜா ஃப்ரம் திருப்பூர். நூறு இன்டீரியர்ஸ் இவங்கள யூடியூப்ல ரேண்டமா ஒரு வீடியோ பார்த்து ஸ்பாட் பண்ணி தான் வி ஹவ் கான்டாக்டட் தெம். குவாலிட்டி என்ன குவாலிட்டி சொல்லி தே ஆர் மேக்கிங் த கொட்டேஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங்ல இனிஷியலா என்ன குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்றாங்களோ அதே தான் டில் எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் வரைக்கும். ஸோ ஃப்ரம் த டே 1 டு டில் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் தே ஆர் ப்ரொவைடிங் சச் எக்ஸ்ட்ராடினரி சப்போர்ட். அவங்களோட டெடிகேஷன் லெவல் வந்து எப்படி நம்மளே ஓகே இதோட போதுங்க இது இப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னாலும் அவங்களோட டெடிகேஷன் லெவல் வந்து ரியலி அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஹாய், வெல்கம் டு நூர்ஸ் இன்டீரியர். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சைட்டில் ஃபுல் ஹோம் இன்டீரியர் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த சைட்டில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிவி யூனிட், பூஜா யூனிட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் செல்ஃபு, மாடுலர் கிச்சன், ஹைட்ராலிக் யூனிட், கிராக்கரி யூனிட், ட்ரெஸ்ஸிங் யூனிட்ஸ், வார்ட்ரோப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே இந்த சைட்டில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரே தீமில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் டீக்வுட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கம்ப்ளீட்டாக ஒரே தீமில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட பிஃபோர் வீடியோ நம்மள்ட்ட இருக்குது, அதையும் நம்ம இது கூட அட்டாச் பண்ணி காணிக்கிறோம். பிஃபோருக்கும் இப்போ இது நம்ம ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஒர்க் வந்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது டீட்டெயிலாக வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து ஒரு டிவி யூனிட் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு 8x16 இந்த ஹால் வரும். உங்களுக்கு இந்த ஹாலில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிவி யூனிட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட், ஓப்பன் செல்ஃப்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க லைன் பை லைனாக பார்ப்போம். நம்ம இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் டெக்ஸ்சர், கோல்டு டெக்ஸ்சர் வந்த மாதிரி டைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேனலிங் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக ஃப்ளூட்டட் பேனல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இன்டர்லாக்கிங் மெத்தடில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம ஹைலைட்டிங்காக மேலே வந்து ஒரு பர்கோலாஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ளாட் ப்ராட் பர்கோலாஸ் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம் ஒயிட் கலரில். நெக்ஸ்ட்டு டிவி ப்ரொஜெக்ஷனுக்காக ஒரு பேக்ட்ராப் ஷீட் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம் ஒயிட் கலரில். அதை ஹைலைட் பண்ணுற விதமாக நம்ம கோல்டு கலர் ஸ்டீல் பீடிங் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லி ஒயிட்டில் வந்து நம்ம ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் மிரர் நம்ம போடல, லேட் நைட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30. நம்ம இப்போ திருப்பூரில் இருக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்குங்காட்டி சீக்கிரமாக இன்றைக்கி நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம். பக்கத்து ரூமில் ஒர்க் போயிட்டுருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம இது வந்து கிளாஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா நாப்ஸ் வந்து சில்வர் கலர் நாப் வந்து நம்ம ஹைலைட்டிங்காக கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டோரேஜுக்காக, அதுக்கும் பேக் சீட் வந்து பார்த்தீங்கன்னா பேனலே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கோ த்ரூ பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸ் ப்ரொவிஷனுக்காக. இதில் வந்து ஒரு செல்ஃப் மட்டும் உள்ளுக்குள்ள நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் டிண்டட் கிளாஸ் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த பக்கமும் ஜஸ்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பாட்டம் ஓப்பனிங்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக ஒரு புது மெத்தடாக.
இந்த மேலே பர்கோலாஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்பாட் லைட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஒரு 4 ஸ்பாட் லைட்ஸ் உங்களுக்கு வந்துடும். பாருங்க இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அதே அல்ட்ரா ஹெவி மெட்டீரியல்ஸ் தான் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த பேக் ட்ராப்பும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டிவியை டைரெக்டாக நீங்கள் வாலில் வந்து மவுண்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த பேக் ட்ராப் ஹைலைட்டிங் ஷீட்லேயே நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். டியூரபிலிட்டி பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹாலில் வந்து நம்ம ஒரு பூஜா யூனிட் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜா யூனிட் கம் ஒரு ஓப்பன் செல்ஃப். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு ஓப்பன் செல்ஃப்னு சொல்ல முடியாது. நம்ம இது காம்பேக்டான ஹவுஸ்ங்காட்டி வந்து நமக்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இங்கே கிடையாது. அதனால வந்து இந்த ஸ்பேஸையே வந்து நம்ம ஓப்பன் செல்ஃபாகவும் இருக்கணும், ஷோகேஸாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷனும் இருக்கணும். இது எல்லாமே இது கூட நம்ம வர மாதிரி நம்ம வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பூஜா யூனிட் நம்ம பார்க்கலாம். பூஜா யூனிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம லேசர் கட்டிங்கில் மேலே ஒரு அழகான ஆர்ச் டிசைன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே. நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அதே லேசர் கட்டிங்கில் 2 பெல் ஹோல்ஸ், நெக்ஸ்ட் கீழே ஒரு லோட்டஸ், அதே மாதிரி 2 ஹோல்ஸ் எல்லாமே நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் இதில் கம்ப்ளீட்டாக. அதுக்கும் பார்த்தீங்கன்னா மைல் ஹேண்டில் நம்ம கொடுத்துருக்கோம் ஆன்டிக்கில். உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் ப்ரொவிஷனுக்காக இந்த ஹோல்ஸ் லைன் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே சாமி படம் வைக்கிறதுக்கான ஒரு செல்ஃபோன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வித் பேக் சீட்டோடு நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு படப்பம், பூஜா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கான ஒரு படப்பம் வந்து நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கீழே டபுள் டோர், இதுக்கு ஒரு செல்ஃபோன் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பெட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா பூஜா யூனிட் எப்பவுமே வந்து நார்மல் தரையை விட உங்களுக்கு ஹைட்டாக இருக்கணும். கீழே வந்து நம்ம பெட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா எப்பவுமே பூஜா யூனிட் வந்து நார்மல் ஃப்ளோரிங்கை விட ஒரு ஸ்டெப்பு ஹைட்டாக தான் இருக்கணும். அந்த ஒரு கான்செப்ட் பிரகாரம் வந்து நம்ம வந்து பெட்டு வந்து ஹைட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு அதே மாதிரி இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற லோ ஆயிடக்கூடாது, லுக் வைஸும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் செல்ஃபில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அதே மாதிரி பெட்டையே வந்து கோத்ரூ பண்ணி கன்டினியூ பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஓல்டு புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா டீகுட் கலரில் கம்ப்ளீட்டாக பேக் ஷீட் பண்ணி மேலே ஒரு பர்கோலா கொடுத்து இங்கே ஒரு ஸ்பாட் லைட் வரும். லைட் நம்ம மேலேயே வச்சுருப்போம் பாருங்கள். இது வந்து இப்போ கனெக்ஷன் ஆகிடும் உங்களுக்கு. இங்கே ஒரு பர்கோலாஸ் கொடுத்து ஒரு 2 ஸ்கொயர் பாக்ஸும் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 3 செல்ஃப்ஸும் வர மாதிரி டபுள் சீட் யூஸ் பண்ணி நம்ம பார்டர்ஸ் மூலியமாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நார்மலாக இந்த மாதிரி சிங்கிள் சீட்டாக இல்லாமல் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் லுக் வைஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே பக்காவாக இருக்கணும். அதை மட்டுமே நம்ம வந்து பார்த்து குவாலிட்டியும் லுக்கும் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அதனால வந்து எல்லாமே வந்து நம்ம டபுள் ஷீட் பண்ணி நீட்டாக எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பூஜா யூனிட் இருக்குது. இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ஹவுஸில் வந்து நம்மளால பூஜா யூனிட் வைக்க முடியுமா, நம்மளால இந்த மாதிரி ஷோகேஸ் பண்ண முடியுமா, டிவி யூனிட் பண்ண முடியுமா? இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா இப்போ டோரும் வந்துடுது உங்களுக்கு. இந்த டோரும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, டிவி யூனிட்டும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இப்போ இந்த டோர்னால வந்து நம்ம இந்த டிவி யூனிட் அந்த லாஸ்ட்டில் தள்ளி வச்சோம்னா டோட்டல் ஒர்க்கே வந்து நமக்கு ஸ்பாயில் ஆயிடும் உங்களுக்கு. அதனால நம்ம வந்து கிளைண்ட்டை பேசி கம்ப்ளீட்டாக இதை அப்படியே சென்ட்ரைஸ்டு பண்ணி டிவி யூனிட் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி பார்க்கும்போது கண்டிப்பாக மெயின் டோர் க்ளோஸ் பண்ணி வச்சு தான் காம்பேக்டான ஹவுஸில் வந்து நம்ம என்றைக்குமே நம்ம டிவி பார்ப்போம். அப்போ அதனால வந்து நம்ம வந்து டிவி யூனிட் வந்து நம்ம சென்டர் பண்ணி வைக்கிறதுல எந்த ப்ராப்ளம் வராது. மேக்ஸிமம் இன்றைக்கெலாம் எல்லா வீடும் வந்து பாதி நேரம் சாத்தி தான் வச்சுருக்கோம். அதனால உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கதவு இப்படி டோர் வந்து ப்ராப்ளம் வருதுன்னா நீங்களும் கவலைப்பட வேண்டாம். பூஜா யூனிட் போட முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். உங்களுக்கு ஒரு ஹாலில் நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நம்ம பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வரோம். கோயம்புத்தூர்லேருந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்டும் நம்ம போய் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். இப்போ அதே மாதிரி நம்ம ஈரோடு, திருப்பூர், இதெல்லாம் மங்களம், இதெல்லாமே நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த இடமா இருந்தாலும் நம்ம தாராளமாக நம்ம போய் நம்ம சர்வீஸ் வந்து நம்ம பண்ணி கொடுக்க முடியும் நம்மளால. அதோட ஒரு பகுதியாக தான் இப்போ இந்த திருப்பூர் நம்ம காணிக்கிறோம் உங்களுக்கு. திருப்பூரில் ஒரு காம்பேக்ட் ஹவுஸில் நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் சொல்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் கிச்சன் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஐலாண்ட் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளைண்ட்டே வந்து ஒரு 4 ஃபீட் ஹைட்டுக்கு வந்து டாப் வந்து பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் டபுள் ஷீட் கொடுத்து ஒரு எல் ஷேப் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டவர் லைட், ஹேங்கிங் லைட்டும் உங்களுக்கு வந்துருக்கனால அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து
4 செல்ஃப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. கிச்சனோட சேர்ந்து பார்க்கும்போது இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே நீங்க பாக்குறது எல்லாமே இந்த ஒரே ஹாலுக்குள்ளார தான் உங்களுக்கு வருது. ஹால் கம் ஓப்பன் டைனிங், பூஜா யூனிட், ஷெல்ஃப்ஸ், டிவி யூனிட் எல்லாமே உங்களுக்கு இந்த ஹாலுக்குள்ளேயே தான் உங்களுக்கு வருது. எந்த அளவுக்கு டெடிகேட்டடா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்னு பாருங்க. இதுல வந்து கிளைண்டோட பங்களிப்பு அதிகமா இருக்குது. அவங்க வந்து நமக்கு ஒரு சில பேட்டர்ன்ஸ், ஒரு சில ஐடியாஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கோம். வாங்க அப்படியே நெக்ஸ்ட் வந்து கிச்சன் நம்ம பார்ப்போம். கிச்சன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி செல்ஃப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஐலாண்ட் கிச்சனுக்கான இந்த செல்ஃப்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே காம்பினேஷன்ல அப்படியே பாத்தீங்கன்னா மேல அப்படியே எல் ஷேப்ல லாஃப்ட் கவரேஜ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல கம்ப்ளீட்டா ஃப்ரேம் எல்லாமே டீக் வுட், ஒரு 70% டீக் போட்டு ஜஸ்ட் 3 டோர் மட்டும் ஒயிட்ல நம்ம காம்பினேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா வால் எதுவுமே கிடையாது. நம்ம யூபிவிசி மெட்டீரியல்ஸ்லயே ஷீட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எப்பவும் நம்ம வந்து கிச்சன் வந்து பாட்டம்ல இருந்து ஆரம்பிப்போம், இன்னைக்கு வந்து டாப்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா டாப்ல நிறைய ஒர்க் இருக்கு, அதனால அதை நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 டோர் ஹைட்ராலிக் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஹைட்ராலிக் பாக்ஸ், ஹைட்ராலிக் ஓப்பனிங் வருது. ஒரு 3x3.5 வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டீக் வுட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல. எந்த அளவுக்கு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டோர் ஓப்பனிங். ஆக்சுவலா இந்த பிளேஸ்ல வந்து டோர் திறந்தா இந்த மாதிரி இடிக்குங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதனால நம்ம இங்க வந்து ரோலிங் ஷட்டர் தான் பிளான் பண்ணோம். இன் கேஸ் ஆஃப் சம் ப்ராப்ளம்ஸ் வந்து ரோலிங் ஷட்டர் வந்து போட முடியல இந்த இடத்துல. ஏன்னா மேல வந்து உங்களுக்கு அதுக்கான ப்ரொவிஷன் இல்லை, அதனால வந்து நம்ம ரோலிங் ஷட்டர் போடல, இங்க டோரே போட்டோம். கிளைண்ட்டும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. எனக்கு இந்த அளவுக்கு ஓப்பனிங் கிடைச்சாலே போதுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தங்காட்டி தான் நம்ம இந்த மாதிரி போட்டோம். நார்மலாக நம்ம இந்த மாதிரி ஒர்க் நம்ம பண்ண மாட்டோம். கிளைண்ட் சொன்னால் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். அவங்களோட அனுமதி இருந்தங்காட்டி தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அவங்க இல்லை நான் இந்த அளவுக்கு தான் நான் பொருள் வைப்பேன். எக்ஸாம்பிள், இந்த அளவுக்கு பாத்திரம் வந்து டப்பா வந்து நம்ம இதுக்குள்ள ஈஸியாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வராது. நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட்டுக்கு வந்து 4 டோர் கேபினட் பாக்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக டீக் வுட்ல ஒரு 90% டீக் வுட்ல நம்ம பண்ணி ஜஸ்ட் 2 டோர் மட்டும் ஒயிட்ல நம்ம கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எல்லாமே டிண்டர் கிளாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதே கிளாஸ் தான் உங்களுக்கு டிவி யூனிட்லயும் வரும். கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைஸ் ரேக் ஒன்று நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்கோம். இந்த கேபினட் பாக்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு செல்போன் ஸ்டோரேஜ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு செல்போன் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த சைடும் அதே மாதிரி ஒரு செல்போன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல என்ன விஷயம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூஸ்வலா பண்ணும்போது இந்த செல்ஃப் வைக்கும்போது இந்த இடத்துல நடுவில் வந்து சப்போர்ட் யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இதுவுமே சப்போர்ட் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹை டியூரபிலிட்டி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே சப்போர்ட்ஸ் கொடுத்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். எந்த விதத்துலையும் உங்களுக்கு நம்ம பொருள்ல குவாலிட்டிங்கிற ப்ராப்ளம் எதுவுமே வந்துடாது உங்களுக்கு. இதுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம வந்து சில்வர் கலர் கோப்ரா ஹேண்டில்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. இதுக்கு பாருங்க இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. டாப் வியூ அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதோட அவுட் ஃபோக்கஸ் பாருங்க. இந்த கிச்சன் வந்து ஹாலில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆக்குபென்சி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது இதுல பாருங்க. கம்ப்ளீட்டா கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம வந்து அவுட்டர் டோர் கவரேஜ் பண்ணி ட்ரிபிள் பேஸ்கெட் எப்பவும் போல் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். SS 304 கிரேட்ல கட்லரி ட்ராலி வித் சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸ் பார்த்துருக்க முடியாது, ஏன்னா அது டெனண்ட்டு கொடுக்குற ஃப்ளாட் அது. அதனால கிளைண்ட் வந்து அதுக்கு சாஃப்ட் க்ளோசர் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கிளைண்ட் யூஸ் பண்ணுற ஹவுஸ், அதனால வந்து சாஃப்ட் க்ளோசர் போட்டால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிளெயின் ரேக் இது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பிளேட் ரேக். இதுவுமே நல்ல ஒரு 12 இன்ச் வரைக்கும் பிளேட் நீங்கள் இதில் தாராளமாக வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கு கீழே ஜஸ்ட் அவுட்டர் கவரேஜ் மட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஓப்பனிங். உங்களுக்கு இது ரொம்ப காம்பாக்டான கிச்சனுங்காட்டி இங்கே நம்ம ஃபோல்டிங் டோர் நம்மளால ப்ரொவிஷன் கொடுக்க முடியல. ஃபோல்டிங் டோர் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்தோம்னா இங்கே வந்து பேஸ்கெட்ஸ் வந்து நம்மளால வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. இந்த அளவுக்கு ஒரு 18 இன்ச் அளவுக்கு பேஸ்கெட் வந்து நம்மளால போட முடியாது. ரொம்ப சின்ன இந்த 15 இன்ச் பேஸ்கெட் தான் போட முடியும். அது போடுறதுக்கு சும்மா இருக்கலாம் போடாமலே. பாருங்க இது சிலிண்டருக்கான ஸ்டோரேஜ். நம்ம இங்கே சிலிண்டர் நம்ம வச்சு இப்படி இதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்து அவுட்டர் கவரேஜ் பண்ணி உள்ளுக்குள்ள ஒரு செல்ஃபோன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது அப்படியே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டீக் வுட் ஒயிட் காம்பினேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் நம்பர் 1ல வந்து நம்ம ஜஸ்ட் லாஃப்ட் கவரேஜ் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக டீக்வுட்டில் ஃப்ரேம் பண்ணி ஒயிட்டில் வந்து நம்ம மிக்சிங் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். ஜஸ்ட் நம்ம ஒரு 5 டோர்ஸ் மட்டும் ஒயிட்டில் கொடுத்துட்டு அதே மாதிரி ஈக்குவலைஸ்டாக ஒரு 5 டோர்ஸ் வந்து நம்ம வந்து டீக்லி கொடுத்துருக்கோம். நம்ம ஃப்ரேம் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து டீக்வுட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே சேம் கோப்ரா ஹேண்டில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஒரு 7/3.5 7க்கு 3.5 வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்பவும் அழகாக இருக்குது. இது உங்களுக்கு எந்த விதமான சிவில் ஒர்க்கும் கிடையாது. ஒரு 1 feet டெப்த்தில் வந்து நம்ம இந்த ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒயிட் கலர் ஷீட்டில் வந்து நம்ம மிரர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இதில் பேக்ட்ராப் ஃபுல்லாமே வந்து டீக்வுட் கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளுக்குள்ள வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்கான ஸ்டோரேஜ் செல்ஃப்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டோரேஜ்க்காக நம்ம பெரிய பெரிய பவுடர்ஸ் லோஷன்ஸ் அதெல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்ணுற மாதிரி. அந்த சைட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாமே ஹேர் ட்ரையர்ஸு ஸ்ட்ரைட்னர்ஸு கேர்லர்ஸு இது எல்லாமே நம்ம வைக்கிற மாதிரி கஸ்டமர் கேட்ட மாதிரி சைஸுக்கு வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக நம்ம வைக்கிற மாதிரி வைக்கல, கிளைண்ட் இந்த சைஸில் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி கேட்டங்காட்டி அதை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டபுள் ட்ராவ் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக டபுள் ட்ராவ் நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு எக்ஸ் டிசைனில் வந்து நம்ம இந்த ஒரு சைடு மட்டும் ஒயிட் நம்ம கொடுத்துருக்கோம். பாக்கி கம்ப்ளீட்டாக வந்து டீக்வுட் கலர் வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்கு, இதோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்க. நீங்க ரெடிமேடு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் 5,000லேருந்தே உங்களுக்கு இருக்குது. அதோட டியூரபிலிட்டியும் அதோட குவாலிட்டியும் ஸ்டோரேஜும் லுக் வைஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம யூபிவிசி மெட்டீரியலில் பண்ணும்போது நம்ம நினச்ச மாதிரி நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பெட்ரூம் நம்பர் 2. ஆக்சுவலாக இது வந்து 2 BHK ஹவுஸு, அதை சொல்கிறது பாருங்கள். பெட்ரூம் நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட்டுக்கு ஒரு வார்ட்ரோஃபும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட்டுக்கு ஒரு ஒர்க்கிங் டேபிள் சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க்கிங் டேபிள் ஒன்று பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டோரில் புக்ஸ் அண்ட் ஒர்க்கிங் எசென்சியல் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு யூனிட் ஒன்று நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஒரு லாஃப்ட் ஒன்று கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக டீக்வுட்டில் பாக்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ள ஒரு செல்ஃபோன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் உங்களுக்கு டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம டீக்வுட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பாட்டம் சீட்டு பேக் சீட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பாட்டம் சீட்டு பேக் சீட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு ஜஸ்ட் ட்ராவ் மட்டும் வந்து நம்ம ஒயிட் கலரில் கொடுத்துருக்கோம். இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்கான இது உங்களுக்கு. இந்த டேபிளுமே நம்ம நிறைய வீடியோவில் உட்காந்தே காமிச்சிட்டு உங்களுக்கு. அதே மாதிரி தான் இதுவும் யூபிவிசினா பலம் இருக்காதுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க, நல்லா பலமாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டீக்வுட் தீமில் வந்து நம்ம ஒயிட்டையும் அட்டாச் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஒர்க் மாதிரி இருக்காது. இது வந்து நம்ம ஒரே ஷீட்டில் வந்து ஒரே டோரில் வந்து நம்ம டியூயல் டோன் வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து 3/4 டீக்வுட்டில் வரும். கீழே ஒரு குவார்டர் மட்டும் வந்து உங்களுக்கு ஒயிட்டில் வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டபுள் டோரு அதே மாதிரி சேம் டைம் உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் 3/4 வந்து ஒயிட் கொடுத்து கீழே வந்து நம்ம டீக்வுட் கொடுத்துருக்கோம். இப்போ மிரர் போடும்போது உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸ் தெரியாது. அதனால வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வார்ட்ரோப் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா உள்ள வந்து கிளைண்ட் வந்து கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு 5 ஃபீட்டுக்கு தான் கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம இது என்ன பண்ணியிருக்கோன்னா நார்மல் செல்ஃபாக இதை வந்து கவர் பண்ணாமல் ஒரு வார்ட்ரோஃபோட லுக்கு வேணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக மேலே அவுட்ரு ஃபுல்லாமே பாக்ஸ் நம்ம மேக் பண்ணி ஃப்ரேம் பண்ணி இதுக்கு நம்ம டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு வார்ட்ரோப் ரேஞ்சிலே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இதுக்கு வந்து டோட்டலாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அவுட்புட் உங்களுக்கு நல்லா இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், ஃபுல்லி வார்ட்ரோப் மாதிரி தான் இருக்கும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் டோர் 6 டோர் போட்டு ஒரு லாஃப்ட் நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரேம் அண்ட் 2 சைடு டோர்ஸ் எல்லாமே டீக்வுட்லேயும் சென்டர் 2 டோர் மட்டும் நம்ம ஒயிட் கலரில் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்குமே
ஒரே மாதிரி கோப்ரா ஹேண்டில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சில்வர். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சூப்பராக இருக்கு மேம். நம்ம ஒர்க் எல்லாம் எப்படி இருந்துச்சு மேம்? அதை பற்றி ஒரு சின்னதாக சொல்லுங்க. Hi, this is Sreeja from Tirupur. நூறு இன்டீரியர்ஸ் இவங்கள யூடியூப்ல ரேண்டமா ஒரு வீடியோ பார்த்து ஸ்பாட் பண்ணி தான் we have contacted them. So from the day one to till end of the day வரைக்கும் they are providing such extraordinary support அப்படின்னு தான் சொல்லணும். So from the day one அந்த டிசைன் செலெக்ஷன் நம்மளுக்கு வந்து எந்த இடத்துக்கு என்ன மாதிரி பண்ணுங்கிற ஐடியாஸ்லாம் நம்மளுக்கு பெருசா இருக்காது. பட் தே கேம் அப் வித் என் நம்பர் ஆஃப் ஐடியாஸ். இப்போ ஜென்ரலா இதே கான்செப்ட் தான் எல்லா வீட்டுக்கும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸே அந்த மாதிரி ஒரு தாட்டே அவங்கள்ட்ட இல்லை. அவங்க தே ஆர் கோயிங் வித் குட்டி குட்டி கஸ்டமைசேஷன்ஸ் கூட நம்மளை விட அவங்க ஜாஸ்தி இன்னோவேட்டிவா யோசிச்சு இப்போ நம்ம ஒரு ஐடியா சொல்றோம் அப்படின்னா அதுல அவங்க இன்னும் என்ன இன்னோவேட்டிவா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்களோட டெடிகேஷன் லெவல் வந்து எப்படி நம்மளே ஓகே இதோட போதுங்க இது இப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னாலும் அவங்களோட டெடிகேஷன் லெவல் வந்து ரியலி அவுட் ஆஃப் த வேர்ல்ட். தேர்ட் வந்து குவாலிட்டி. என்ன குவாலிட்டி சொல்லி தே ஆர் மேக்கிங் த கொட்டேஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங்ல இனிஷியலா என்ன குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்றாங்களோ அதே தான் டில் எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் வரைக்கும். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு டிசைன் கொண்டு போவோம் லைக் இது இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். பட் ஃப்ளோ போக போக என்ன ஆகும்னா இதுல இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் இருந்தா இட் வில் பி எக்ஸ்ட்ரா நைஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தே ஆர் சோ ஃப்ரெண்ட்லி. அப்ரோச் பண்றதுக்கே சார் இதை இந்த மாதிரி மாத்தலாமா அப்படின்னா தே ஆர் லைக் ஓகே மேம். நம்மளுக்கு லைக் நம்ம ஒரு ஐடியா சொல்றோம்னா அதுல இல்ல இதுதான் அப்படின்னு ஸ்டபர்னா அவங்க இருக்கவே மாட்டாங்க. அதுல இருந்து இன்னும் என்ன இனோவேஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஸோ நோ அதர் கோ யூ ஐ கேன் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஃபார் நூறு இன்டீரியர்ஸ் ஃபார் யுவர் ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம். இதே மாதிரி உங்க வீட்டுக்கும் இதே குவாலிட்டியில இவ்வளோ டிசைன்ஸோட இப்படி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணும் அப்படின்னா யூ கேன் ஆப்ட் ஃபார் நூறு இன்டீரியர்ஸ். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க கண்ணை மூடிட்டு நோ அதர் கோ நீங்க நூறு இன்டீரியர்ஸை கான்டாக்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. நான் உங்கள்கிட்ட சின்னதாக தான் சொல்லுங்க இந்த விஷயமே. ரொம்ப தமிழ்நாடுக்கே கேட்குற மாதிரி ரொம்ப டெஃபினேஷனாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ ஸோ மச் மேம். இதே மாதிரி உங்களுக்கும் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு குவாலிட்டியான இன்டீரியர் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மேம்.